தட்டச்சு சுருக்கெழுத்து பயிற்சிக்கான தேர்வு எப்போ நடைபெறுதுன்ற ஒரு அறிவிப்பு தான் வெளியாகிருக்கு. அது பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற தொழில்நுட்ப தேர்வுகளுக்கான விரிவான எக்ஸாம் டைம் டேபிளை உயர்கல்வித்துறையானது வெளியிட்டிருக்காங்க. இதற்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்வு வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க. அதாவது சுருக்கெழுத்து தமிழ் அதிவேக பிரிவில் ஷார்ட் ஹேண்டு தமிழ் ஹை ஸ்பீடு படிக்க சேர்ந்திருந்தாங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கான எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் ஆகஸ்ட் 11ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சுருக்கெழுத்து அதாவது ஷார்ட் ஹேண்டுக்கான ஆங்கில அதிவேக பிரிவு மாணவர்களுக்கு இந்த தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஹை ஸ்பீடுக்கான எக்ஸாம் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜூனியர் மற்றும் சீனியருக்கான கணக்கியல் தேர்வு ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 பேப்பரும் எப்போ நடைபெறுதுன்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி காலையில் 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூனியர் சீனியருக்கான அக்கௌண்ட்ஸ் தேர்வு. அதே போல தான் ஜூனியர் சீனியர்களுக்கான சுருக்கெழுத்து தமிழ் அதாவது ஷார்ட் அண்ட் தமிழ் இந்த தேர்வு வந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி காலை 9லிருந்து மாலை 4:45 வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஜூனியர் சீனியர் கிரேடுகளுக்கான சுருக்கெழுத்து ஆங்கில தேர்வு மறுநாள் ஆகஸ்ட் 25 நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஜூனியர் சீனியர் கிரேடுகளில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் தட்டச்சு எழுத பதிவு செய்த விண்ணப்பதாரர்களுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அதிவேக தட்டச்சு தமிழ் மற்றும் ஆங்கில தேர்வுகள் செப்டம்பர் 1, 2024 அன்று நடைபெறும் என அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. தேர்வு மையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் தேர்வு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகள், அதே போல தனியார் பாலிடெக்னிக், அப்புறம் தன்னாட்சி பெற்ற பாலிடெக்னிக் கல்லூரிகள், இங்கெல்லாம் தான் இதற்கான தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.